ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு அல்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்பிஆர் அடிஷன். ஸோ இங்கே பெராக்சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ பெராக்சைடு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். பெராக்சைடு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஆன்டி மார்கோனிக் அப்ரோல ஃபாலோ பண்ணும். ஸோ ஆன்டி மார்கோனிக் அப்ரோ. ஸோ அப்போ ப்ராடக்ட் வந்து ஸோ CH3 CH3. ஸோ இந்த இடத்துல புரோமின் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்ட். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்கேஸ் அவங்க வந்து வித்தவுட் பெராக்சைடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. ஸோ இன்கேஸ் வித்தவுட் பெராக்சைடு. ஸோ வித்தவுட் பெராக்சைடா இருந்ததுன்னா மார்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணும். ஸோ மார்கோனிக் ரூல். அப்போ ஸோ ஹெச் பிளஸ் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆகும்போது ஸோ மார்கோனிக் ரூல் படி வந்து அடிஷன் ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ நமக்கு எப்போல்லாம் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதோ செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதோ ஸோ பக்கத்தில் ஏதாவது 1,2 ஹைட்ரைடு சிப்டோ 1,2 மெத்தில் சிப்டோ 1,2 ஏதாவது அல்கைல் சிப்டோ ரிங் எக்ஸ்பென்ஷன் இருக்கு அப்படின்னா ரிங் எக்ஸ்பென்ஷன் நடந்து ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் எல்லாம் நடந்து மோர் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் வரல டைரெக்டாக ப்ராடக்டாக போட்டுறக்கூடாது. நம்ம கிளாஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ நமக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இது வந்து 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடந்ததுன்னா ஸோ 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஸோ 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஸோ அப்போ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான் வருது இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ இப்போதான் நமக்கு பிஆர் மைனஸ் வந்து ஸோ இங்கே அட்டாக் பண்ணும். அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை பாருங்க. CH3 CH3. ஸோ இந்த இடத்துல பிஆர் வருது. அப்போ நமக்கு வந்து ஸோ இன்கேஸ் வித்தவுட் பெராக்சைடாக இருந்ததுன்னா பி ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ நமக்கு கொஸ்டினில் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெராக்சைடு கொடுத்துருக்கனால ஸோ இந்த இதுக்கு வந்து டி தான் கரெக்ட் ஆன்சர்.